குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இது மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ரொம்ப பொருந்தும். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு, மைனர் சோக்கு, மேஜர் சோக்கு இதெல்லாம் பார்த்து மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறது வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னா, அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா மார்க்கெட்டோட அந்த ரியல் ஸ்ட்ரக்சர் வந்து பேலன்ஸ் அண்ட் இம்பேலன்ஸ் தான். பேலன்ஸ்டு இருக்கிற இடத்துல மார்க்கெட் மூவ் ஆகும், இம்பேலன்ஸ் இருக்கிற இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப அதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு மூவ் ஆகும். இந்த ரெண்டு தான் மார்க்கெட்டில் மெயினாக மூவ் ஆகுமே ஒழிஞ்சு, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி இந்த அந்த தியரி வந்து நம்ம யூடியூப்லேயோ இதுலையோ நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது வந்து ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ப்ரீமியம் ஏறும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஏறும்போது நம்ம வந்து ரிவர்சல் ஆகுதோ இல்லை மேலே போகுதோ அப்படின்னு நினச்சி நம்ம வந்து எடுக்கிறோம். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு செல் ஆர்டரை செல் பண்ணும்போது ஒரே பேட்சில் செல் பண்ண மாட்டாங்க, 2 பேட்சில் செல் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் செல் பண்ணி ப்ரீமியம் கீழே இறங்கியிருக்கும். திரும்ப அது மேலே போகிறது வந்து எதுக்காக போகும் அப்படின்னா, அந்த செல் ஆர்டர் ரிமைனிங் செல் ஆர்டர் 50% செல் ஆர்டரை எடுக்கிறதுக்காண்டி போகும். சில டைம் உண்மையிலே மேலே போகும், சில டைம் அந்த ரிமைனிங் செல் ஆர்டர் எடுக்கிறதுக்கும் போகும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியணும். உண்மையிலே அது வந்து மேலே போகுதா, அதில் செல் ஆர்டர் எடுக்கிறதுக்கு மேலே போகுதா அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடை வந்து எடுத்து கரெக்டாக அதை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் அது வந்து செல் ஆர்டர் எடுக்க போகும்போது நீங்கள் அதை எடுத்தீங்க, பொசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வந்துடும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மேஜர் சோக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது தெரியாது உங்களுக்கு. உண்மையிலேயே மார்க்கெட்டில் வந்து பை ஆர்டர் எங்கேருந்து வருது, செல் ஆர்டர் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்க தெரிஞ்சால் தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். மேஜர் சோக்கு, மைனர் சோக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து ஏட்டு சுரைக்காய் அது வந்து கறிக்கு உதவாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.